உலகெங்கும் உள்ள தரிசன நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கும் யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் தாய் உள்ளம் கொண்ட அப்பாடி ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொல்லியாச்சு. எஸ், தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் தாய் உள்ளம் கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்க போது இந்த ஒரு மாதம் எப்படி இருக்க போகுது? போன மாதமே ரொம்ப தான் நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு மாதம் அதாவது இப்போ ஒரு விஷயம் நடக்குன்னா உடனேவா நடந்துடும். போன மாதத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கொண்டு வந்து இந்த மாதம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லையா? மென்டலி இப்போ நான் சொல்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, வேறு வழி கிடையாது. இந்த ஒரு மாதம் நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், எல்லா கிரகமும் ராய்க்கு இதுக்குள்ளே உட்காந்துருக்கு. என்னதான் குருவை தலைக்கு மேலே வச்சுட்டு இருந்து நான் தான் டானுன்னு கடகராசிக்காரங்க சொன்னாலும் இந்த வரேன் அப்படின்ற மாதிரி சூரியன் போய் கேதுவோட சேர்ந்து 17ஆம் தேதிக்கு அப்புறம் வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வச்சு செய்ய ரெடியாக இருக்காரு. பார்ப்போம். சரி வாங்க, கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா என்ன சொல்கிறது, நானும் வார்த்தையெல்லாம் தேடி பார்க்குறேன். சரி பாசிட்டிவாக சொல்லணும் இல்லை? சரி பாசிட்டிவாக சொல்லுவோம். புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு? சரி, கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்னென்னா திடீர் நிகழ்வுகள் நடக்கும். 8ஆம் இடத்திற்கு பார்வை, திடீர் நிகழ்வுகள் நடக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி கடகத்திற்கு நன்மையை செய்ய கடமைப்பட்டவர் மிஸ்டர் செவ்வாய். அவர் போய் இந்த மிதுன வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது, அது தனக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருத்தல் அப்படின்றதும் 12ஆம் வீட்டு அதிபதிக்கு அவர் அங்கேருந்து பார்வை கொடுக்கறது அப்படின்னா ஒரு இடமாற்றத்தை உருவாக்கி ஆகும். இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட்டில் இருக்கீங்கன்னா வேறு இடத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் ஒரு கேடர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வேறு கேடர் மாறுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படியே நான் நினச்சேன், போன மாதத்துலேருந்து எதிர்பார்த்தேன், இந்த மாதம் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் மென்டலி நீங்களே ரெடியாகிற அளவுக்கு போன மாதத்துலேருந்தே கிரகம் வந்து உங்களை மென்டலி வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க போகுது. இடப்பெயர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக கடகத்திற்கு உண்டு. 10க்கு 17ஆம் தேதி வரைக்கும் ஜாலியோ ஜில்கானாவா இருக்கலாம். 17-18 தேதிக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அப்படியே மிஸ்டர் சூரியன் வந்து தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி இதெல்லாம் பாடினாலும் கேதுவோட சேர்ந்திருக்கிறார். அப்போ 2ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்திருக்கும் போது கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டத்தை உருவாக்கும். சூரியன் அப்படின்னா அப்பான்னு அர்த்தம், சூரியன் அப்படின்னா மாமனார்னு அர்த்தம், சூரியன் அப்படின்னா மூத்த பிள்ளைன்னு அர்த்தம், சூரியன் தான் ஹஸ்பண்ட், நிறைய கேட்டகரி இருக்குது. அப்போ இந்த 4 பேர்லேயும் ஆமாம் கொஞ்சம் நமக்கு நம்மளையே பார்த்துக்கிட்டே இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். பார்த்துக்கோங்க மிச்சத்தெல்லாம் நீங்களே. அதனால் வந்து கொஞ்சம் அது இது அப்படி இப்படி இல்லை அவர்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதை சார்ந்த நிகழ்வுகள் மண்டக்குள்ளே ஏதோ ஒன்று போயிட்டு வரப்போகுது. யாருக்கு? கடகத்துக்கு. ஓகே, இது பெண்களுக்கு. ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் தலைமைத்துவம் தான் சூரியன். அப்போ உங்களுக்குள்ள மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரியுடைய ஒரு ப்ரெஷர் வந்து இந்த மாதம் இருக்கும். இல்லை நீங்கள் வேலை பார்க்குறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய சில நியதிகளையும் சில நியமங்களையும் கடைபிடிக்க வேண்டிய இந்த ஜிஎஸ்டி மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி சில ப்ராப்ளங்கள் வந்துட்டு போவதற்கான வாய்ப்புகளை கடகராசிக்காரர்கள் இந்த தடவை சந்திக்கலாம். இல்லை அதில் ஏதாவது ஒரு சின்ன தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, மற்றபடி கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு முதல் ஒரு 17-18 தேதி எப்படி இருக்க போகுதுன்னா சூப்பராக இருக்க போகுது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கஜலட்சுமி யோகம் தான். முதல் 18-19 தேதிக்கு அல்டிமேட்டாக இருக்க போகுது. என்ன இந்த கேதுவோட சூரியன் சேரும்போது வருமானத்திற்காகவும் சரி சுயம் சார்ந்தும் சரி, ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதியும் 4ஆம் இடத்துல போயிட்டு இந்த சுக்கிரன் வேற வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு நிறையா உங்களை நீங்கள் முன்னிறுத்திக்கிறீங்கல்ல, நீங்கள் உங்களை காட்டுறீங்கல்ல, அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன கேப் வரப்போகுது. அது எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதினா தான் நீங்கள் வந்து பாஸ் ஆக முடியும். நீங்கள் ஒரு வேலையை செஞ்சாதான் நீங்கள் யாருன்னு காட்ட முடியும். அப்போ நீங்கள் யாருன்னு காட்டக்கூடிய இடம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் நீங்கள் இந்த வேலையை பார்க்குறீங்கன்னு தெரியும். அப்போ நீங்கள் யாருன்னு காட்டக்கூடிய இடத்துல நிறைய போராட வேண்டியிருக்கும். எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்மளுக்கு நிறையா காம்படிஷனுக்கு ஆள் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். இது வந்து கடகத்துக்கு இந்த தடவை ஏன்னா சூரியன் புதன் குரு 3 சேர்ந்து இருக்கக்கூடிய தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த தலைக்கு மேலே ஒரு கிரகம் இருந்தாலே சொல்ல வேணாம், இந்த 3 கிரகமும் சேர்ந்தா என்னத்துக்காருது? ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கோவம் வரும், ஆனால் கோவப்பட முடியாது. எரிச்சல் வரும், ஆனால் எரிச்சலை வந்து வெளில காட்ட முடியாது. டென்ஷன் ஆகும், ஆனால் டென்ஷனை காட்டக்கூடாது. இது ஒரு மாதிரி எப்படியே கையை காலை கட்டி போட்டு இந்த படத்தில் ரஜினி அடிப்பாங்க பார்த்தீங்களா, கையை காலை கட்டி போட்டு, அந்த மாதிரியான சில நிகழ்வுகள்லாம் இருக்கும். ஆனால் ஆஃப்டர் ஒரு 10-12 தேதிக்கு அப்புறம் அது அப்படியே கூல் ஆகிடும். நிறைய பேருக்கு இடம் மாற்றம் இருக்குது, நிறைய பேருக்கு வேற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் முழுமையும் உங்களை நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய மாதமாகவே இருக்க போகுது. அதனால் மென்டலி அதுக்கு ரெடி ஆகிக்கங்க. ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட்டு நம்பர் 1. நம்பர் 2, கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து பெண்களுக்கு அபரிவிதமான அல்டிமேட்டான டைம் பீரியட்.
ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் நீங்கள் அலைச்சல் மூலமாக அனுகூலம். அது என்ன மேடம் அப்படின்னா ஓரவஞ்சன பெண்களுக்கு மட்டும் அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்னா குரு வந்து ரொம்ப நல்ல பொசிஷனில் உட்காந்துருக்காரு, அதுவும் அந்த வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்ற போது சுக்கிர காரகத்துவம் போயிட்டு கொஞ்சம் வலுக்குறைவாக இருக்கிறது. 3ஆம் இடத்துல செவ்வாயுடைய பார்வை இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கடகராசிக்கார பெண்களுக்கு வீட்டில் இருக்கிற ஆட்கள் சப்போர்ட் பண்ணி தட்டி கொடுத்து அமுச்சிடுவாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷனை வந்து வீட்டில் கொண்டு வந்து காட்டுறதுக்கான நேரமா இருக்கு. அதனால கடகராசிக்கார அண்ணிமார்கள் இதை பார்த்தீங்கன்னா எங்க அண்ணனுங்கெல்லாம் திட்டாதீங்க. ஏன்னா அவங்க வேலையிலயும் அப்படிதான் பிரச்சனை சந்திச்சுட்டு வராங்க, வீட்லயும் அப்படிதான் சந்திக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் கண்டிப்பாக ப்ரெஷர் அதிகமா இருக்கும். இது வரைக்கும் வராத பிபி எல்லாம் வந்துட்டு போகும். தேவையில்லாத இப்பதான் முடிஞ்சது திரும்ப ஆரம்பிக்குதான்ற மாதிரி இருக்கும். ஏன் இவ்வளோத்த சொல்றேன்னா சனி வக்ரமாயிருக்காரு. 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இந்த சனி வக்ரமாகும்போது அது 8ஆம் இடத்துல வச்சு நான் பார்ப்பேன். அப்போ 8ஆம் இடம் திரும்ப எகைன் அஷ்டமச்சன் சொல்லி பயமுடுத்த விரும்பல. நம்ம 2 வருஷம் நல்லா அடி வாங்கிட்டோம், திரும்ப எதுக்கு அதை பத்தி பேசுவானே. இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க, லைட்டா தம்மா துண்டு அஷ்டமச்சனியா இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு வக்ரமான காலத்துல. ஆனா குருவோட பார்வையில் இருக்கிறனால அது ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒன்றும் பெருசா நெகட்டிவா இல்லை. ஸோ ஆரோக்கியத்தில் அதீத அக்கறை தேவை. அடிக்கடி போன மாசம்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து உடம்புக்கு வந்துட்டு போயிருக்கும். இந்த மாசம் அதோட கண்டினியூஷன் கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு உடம்புக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல கொஞ்சம் கவனம் தேவை. வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். கடகராசிக்காரங்க சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஒரு மாத காலம் நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் தப்பா எடுத்துக்காதீங்க தோழமைகளே. கொஞ்சம் டிலே ஆகி தான் நடக்க போகுது. அதற்கு ஒரே ஒண்ணு என்னன்னா கடவுள் வழிபாடு மட்டும்தான். ஏன்னா முள்ளால தான் எடுக்க முடியுன்ற மாதிரி கேதுவால தான் சமாளிக்க முடியும், வேற யாராலும் சமாளிக்க முடியாது. அப்ப நிறைய வந்து இறை வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய இச்சைகள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த தடவை சிவா ராமா உங்களுக்கு என்ன கடவுளை பிடிக்குமோ அதை பிடிச்சிட்டு நீங்க போறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரர்களுக்கு நல்லது. ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஆனா 12ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. 12ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருத்தல் அப்படின்றது நிறைய விரயத்தை கொடுப்பாரு, வேலை விரயத்தை கொடுப்பாரு. வேலையில விரயம்னா என்ன? நம்ம ஒரு வேலை பார்ப்போம், அதுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்காது. அப்போ நிறைய அதுக்காக மெனக்கிட வேண்டியிருக்கும். 5 மணி நேரம் பார்த்த வேலையை 6 மணி நேரம் பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்? உங்களுடைய சுயத்துக்காக. ஏன்னா சுயத்துல தான் வந்து குரு உட்காந்துருக்காரு. இதனால இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களை ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய இந்த தடவை உடம்பாலையும் டயத்தாலையும் மனசாலையும் புத்தியாலையும் எல்லாத்தையும் விரயம் பண்ணி போக வேண்டிய காலகட்டமா இருக்கு. செவ்வாய் இருக்கிறனால கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும். கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணும். பேசக்கூடிய வார்த்தையில கொஞ்சம் தேன் தடவிய வார்த்தை கட்டாய தேவை கடகத்துக்கு. இல்லாட்டி இவ்வளோ நல்லவங்க நீங்க உங்களை போய் மோசம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த பேர் தான் வாங்கிட்டு இருக்கோம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் வாய்க்கு மனசுக்கு புத்திக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஜிப்லா கவர் போட்டுருங்க. எதை பற்றியும் யோசிக்காதீங்க. இந்த ஒரு மாச காலம் என்ன அடிச்சாலும் அடிங்கடா, வாங்க அடிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அதுதான் பெட்டர். அதை தாண்டி நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க என்னமோ மோசம் மாதிரி அவங்க என்னமோ ரொம்ப நல்லவங்க மாதிரி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆப்போசிட் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை முதல்ல நல்லா, ஏன்னா ஆப்போசிட்டுக்கு குரு சூப்பரா பார்வை கொடுத்துட்டு இருக்காரு. அதனால 7ஆம் இடம் வலுவா இருக்கிறது. 7ஆம் இடம் தான் ஸ்பௌஸ், 7ஆம் இடம் தான் சமுதாயம், 7ஆம் இடம் தான் பார்ட்னர்ஷிப், 7ஆம் இடம் தான் நம்மளுக்கான பாஸ். இதெல்லாம் 7ஆம் இடம். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அமைதியா அந்த ஒரு மாசம் விட்டீங்கன்னா ஓகே அப்படின்ட்டு அடுத்த மாசம் அவங்களா கூப்பிட்டு தப்புதான்ப்பா அவனை ஏதோ சொல்லிட்டேன் நீயே வந்து பாருப்பான்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லாட்டி நீங்க ஏதாவது கேள்வி கேட்க போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதனால கொஞ்சம் கவனம். வேலை பார்க்குற கடகராசிக்காரர்கள். ஓகே. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட இடத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாவது லைசன்ஸ் வாங்கணும் இல்லை ஏதாவது வாங்கணும்னா வாங்கி வச்சுக்கோங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. போலீஸில் ஃபைன் கட்டுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் ஹெல்மெட்டெல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கேதுவெல்லாம் தலை, சூரியன் வர தலை ரெண்டும் சேர்ந்து உட்காந்துருக்கு. ஹெல்மெட் போடலன்னு சொல்லிட்டு 100 ரூபா 150 ரூபா ஃபைன் போடலாம், 1000 ரூபா ஃபைன் போட்டுருவாங்க. பார்த்துக்கோங்க. அதனால் போலீஸ்கிட்ட மாட்டாமல் இருக்கிறது கடகத்துக்கு நல்லது. அதனால் 1க்கு 2 தடவை ஹெல்மெட்டு போட்டு இந்த தடவை வண்டி ஓட்டுனீங்கன்னா நல்லவர்களை தப்பித்துக் கொள்வீர்கள். இல்லை என்றால் இந்த மாசமே ஒரு 3-4 ஃபைன் கட்டுற மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் காவல்துறை, ஏன்னா செவ்வாய் எல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ், நான் ஒன்றும் சும்மாலாம் சொல்லலை, கிரகத்தோட தான் சொல்றேன். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்கள். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரிக்கோ இல்லை ஏதாவது ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளுக்கோ உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை பண்ணுங்க. ஒரு தண்ணீர் தானம் பண்ணுங்க, சூப்பர். இல்லை ஒரு இளநீர் தானம் பண்ணுங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு ஜூஸை வாங்கி கொடுங்க. அவ்வளோதான். கூல், சிம்பிள், பவர்ஃபுல், முடிஞ்சிடும். இந்த மாதிரி இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுமையும் சக்சஸ். ஓகே. அதே மாதிரி கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களுக்கு காப்பி வாங்கி கொடுங்க. காப்பியா? எஸ், அது நிறைய காரகம் இருக்கும், அப்புறமா சொல்கிறேன் நான். டீ வந்து ராகுவா வேலை செய்யும், காப்பி வந்து கேதுவா வேலை செய்யும். நம்ம ஒரு தடவை இதை பற்றி ஃபுல் டாப்பிக்காக பேசுவோம். ஆனால் இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ கூட வேலை செய்கிறவங்களுக்கு காஃபி வாங்கி கொடுத்தீங்கனாலே ஓரளவுக்கு சக்ஸஸ்.
எப்படியோ காசு போகணும், காப்பியோட போகுதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஓகே. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் கலங்காத மனதோடும் இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு 17ஆம் தேதி வரைக்கும் சூப்பராக படிக்கும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் பிள்ளைகளை நம்ம ப்ரெஷர் பண்ணும். ஐயோ! பிள்ளை படிக்கவே மாட்டேது, நம்ம உட்காந்து வருத்தப்படுவோம். அதனால் அதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க. கடகராசிக்கார பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படித்தாலுமே இந்த தடவை கொஞ்சம், அது கடகராசியாக இருந்தாலும் லக்னம் இருந்தாலும் இந்த தடவை அப்படி தான் இயங்க போகுது. கொஞ்சம் பிள்ளைகளுக்குமே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். என் பென்சில் அவன் எடுத்துட்டான், என் பேனாவை அவன் எடுத்துட்டான், அவன் கூட டூ விட்டுட்டான், கா விட்டான், இதெல்லாம் இந்த தடவை கதை கேட்பீங்க நீங்கள் வந்து வீட்டில். சரியா? ஃப்ரெண்டெல்லாம் கட் ஆகிட்டாங்க, இன்னொருத்தவங்களோட போய்ட, இதெல்லாம் பிள்ளைங்க வந்து சொல்லும். அதனால் கடகராசிக்கார குழந்தைகளே விட்டுருங்க. அவங்க அருமை தெரிஞ்சு அவங்களே வந்துருவாங்க. அதனால் பெருசெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஓகே, கூல். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அனுபவம் வரப்போகுது. யாரை எங்கே எப்போ வைக்கணுன்ற அனுபவத்தை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். அப்போ சும்மா அனுபவம் வந்துருமா? ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் தானே அனுபவம் வரும். அப்போ நிறைய இந்த தடவை வந்து உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தலைக்கு மேலே இருக்கக்கூடிய குரு செல்ஃப் அனலைஸ்மெண்ட்டை கொடுப்பார். ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு இப்படி தலைக்கு மேலே அமர்ந்தாரே உள்ளுக்குள்ளேருந்து சில விஷயங்கள் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். நிறைய ஞான மார்க்கத்தில் நீங்கள் பயணப்படுவீங்க. இதெல்லாம் நடக்கும். அப்போ 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய கடகராசிக்காரர்கள் தயவு செஞ்சு வேலை பார்க்குற இடத்துல அமைதியாக இருங்க. நீங்களா முட்டிக்காதீங்க. இல்லாட்டி போயிட்டு வா சாமின்னு சொல்லிடுவாங்க. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் பயமுடுத்த சொல்லலை. எப்பயுமே நான் நெகட்டிவாக சொல்ல மாட்டேன். இந்த ஒரு மாத காலம் ராகுகேதுக்குள்ளே நடுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எல்லா அமைப்பும் ஓரளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவாக இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. சனி வேற வக்ரமாயிருக்காரு. சனி வக்ரமாயிருக்கிறது நல்லதான்னா அஃப்கோர்ஸ் நல்லது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஹெல்த்தில் வண்டி வாகனத்தில் வித்த காட்டாதீங்க. நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் வண்டிக்கு ஏதாவது செலவு வைக்கிறது, ஆயில் மாற்றுறது, இல்லை ஏதோ ஒன்று. நான் சொன்ன மாதிரி போலீஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரு? கடகராசிக்காரங்க. ஓகே. மற்றபடி ஃபேமிலியிலையோ இல்லை குழந்தைங்களோடையோ அதுலலாம் எந்த நெகட்டிவும் வரப்போகிறதில்ல. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. வெளிவட்டார வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மனசு கஷ்டப்படாமல் பார்த்துக்கோங்க. கஷ்டப்படுறதும் கஷ்டப்படாது நமக்கு கையில் தானே இருக்குது. அவங்க பேசுனது காதில் வாங்கினா தான் கஷ்டம். காதில் வாங்காட்டி ஒன்றும் விட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான், விட்டுறலாம். ஓகே. 40லேருந்து 60 இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவை. லைட்டாக நெஞ்சு வலி, ஐயோ ஆமாம், எட்டி பார்த்துட்டு போவோம். கேஸ்ட்ரிக்கு, இதெல்லாம் இந்த கேது எல்லா வேலையும் பண்ணும். பத்தாவதுக்கு ராகு வேற உட்காந்துருக்கான். அதில் கொஞ்சம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை, ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்கோன்ற மாதிரி விஷயத்த காதில் கேட்கறது, இதெல்லாம் இந்த தடவை கடகத்துக்கு நடக்கும். மூச்சு வாங்குறதுல பிரச்சனை வரும். அதனால் ரொம்ப ஓவராக வந்து நம்மளுக்கு 40 வயது 50 ஆகிவிட்டது என்பதை உண்மையை உணர்ந்து கொண்டு, நான் இன்னும் இளமையாக இருக்கிறேன்னு சரி எதையாவது தூக்குனீங்கன்னா அப்புறம் இடுப்பு பிடிச்சிக்கோ. ஏன்னா இடுப்பு பிடிக்கிற வழியெல்லாம் இருக்குது இந்த தடவை. அதனால் கழுத்து சுளுக்கு, இடுப்பு சுளுக்குல ரொம்ப கவனமாக இருக்கணும். கடகராசிக்காரங்கள் 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கிறவங்களுக்கு. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. வழக்கம் போல் எப்பயும் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, இந்த தடவை அமைதியாக இருந்துருங்க. ஒரு மாதம் வந்து கடகராசிக்காரர்கள் நீங்கள் அமைதியாக இருந்து விட்டீர்கள். அமைதியாக இருக்கிறது முக்கியம் இல்லை, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாமல் இருக்கணும். இது கடகத்துக்கு வரவே வராது. ஆனால் இந்த தடவை பந்தி தான் ஆகணும். அமைதியாக அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாமல் அடுத்தவங்க பண்ணுற அட்வைஸை கேட்டுட்டு இஷ்டம் இருந்தால் காதில் வாங்குங்க, கஷ்டமாக இருந்தால் வெளியில் விட்டுருங்க. இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு மாத காலம் சூப்பர். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பேசுனதை பிடிச்சிக்கிட்டு உங்களே ப்ளேம் பண்ணி உங்களை வேறு மாதிரி கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது இந்த ஒரு மாத காலம். ஓகே. என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? பைரவர் வழிபாடு, கால பைரவர் வழிபாடு மிகச்சிறியான ராஜயோகத்தை கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது. கால பைரவர் வழிபாடு கட்டாய தேவை எனக்கு தெரிஞ்ச கடகத்துக்கு. அதே மாதிரி காளியுடைய வழிபாடு, அம்பிகையுடைய அருள் கடாட்சம் அல்டிமேட்டாக இருக்காது. கேதுனாலே அம்பிகை தான். கேதுனாலே வந்து தலை இல்லாத அம்பாள். நிறைய பேருக்கு இந்த உங்கள் ரேணுகா பரமேஸ்வரி மாதிரி, அங்காளம்மன் மாதிரி தலை வரைக்கும் இருக்கக்கூடிய அம்பிகை கோவிலுக்கு போகிறது, அதை நமஸ்காரம் பண்ணுறது, அந்த அம்பிகையுடைய பிரசாதம் கிடைக்கிறதுலாம் இந்த தடவை நடக்க போகுது. ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்காரருக்கு நிறைய மேஜிக்கல் மூமெண்ட் இருக்கும். எதை உற்று? உங்களுடைய தெய்வீக தன்மையை உற்று. இந்த பக்கமும் சில மேஜிக்கல் மூமெண்ட்லாம் நடக்கும். எதிர்பார்க்காம வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எதிர்பார்க்காம வேற இடத்துக்கு போகிறது, திடீர்னு வரவு, இதெல்லாம். ஸோ ஏதோ ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் நடக்க போகுது. ஓகே. உங்களுடைய தசாபதி நல்லா இருக்கிற விஷயத்தில் கண்டிப்பாக நல்ல மேஜிக்கல் மூமெண்ட் தான் நடக்க போகுது. இதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடகராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய பேர் குதிரை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். நிறைய குதிரை பார்க்கறது, எஸ்பெஷலி இந்த சாக்லேட் கலர் குதிரை பார்க்கறது, அதே மாதிரி ஒயிட் கலர் குதிரை பார்க்கறது இந்த தடவை நடக்கும்.
குதிரை எப்படி கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே பக்கம் போதும், அதே மாதிரி நீ ஒரே பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி எதை பற்றியும் காதில் வாங்காதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த குதிரை பாத்தில் என்ற நிகழ்வு உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு பெண் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு கடகராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டான பலனை கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு, ரேணுகா பரமேஸ்வரியுடைய வழிபாடெல்லாம் இந்த தடவை கடகராசிக்காரர்களுடைய கவலைகளை தீர்க்கக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. நிறைய முடியும்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது நாக தேவதை இருக்குது, நாகர் கோவில் இருக்குது, அம்பாள் வந்து நாகத்து மேலே உட்காந்துருக்கான ஒரு மஞ்சள் பொடி வாங்கி கட் பண்ணி எந்த கிழமையாக இருந்தாலும் சரி அது மேலே போட்டு விட்டு அதை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு வந்து பாருங்கள். இந்த மாதம் முழுமே உங்களுக்கு மகத்தான வெற்றியை குருவுடைய அருளாலும் திருவருளாலும் கண்டிப்பாக கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சோதனைகளை சாதனையாக மாற்றக்கூடிய காலகட்டமாக இனிதே மலர காத்திருக்கிறது.